प्रभु मिलन का பிரபுவை ये சந்திக்கும் सुंदर वेला இந்த அருமையான सारा संसार நேரம் सो रहा है முழு உலகமும் உறங்கிக் கொண்டிருக்கிறது. और हम महान நாம் आत्माएं, மகான் ஆத்மாக்கள், भाग्यशाली आत्माएं பாக்கியசாலி ஆத்மாக்கள், जागती ज्योत बनकर சதா எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியாக इस सुंदर वेला में प्रभु मिलन करने இந்த के लिए அழகான நேரத்தில் பிரபுவை சந்திப்பதற்காக, उनसे सर्व वरदान लेने के लिए அவரிடமிருந்து அனைத்து வரதானங்களை பெறுவதற்காக तैयार है। தயாராக இருக்கின்றோம். ये वो वेला है இது அப்படிப்பட்ட நேரம், जब भगवान वरदान देते। சுயம் பகவான் வரதானங்களை வழங்குகின்றார். बाबा ने कहा பாபா கூறியிருக்கின்றார், कि तुम अमृत वेले जो चाहो நீங்கள் அமிர்த வேளையில் बाबा से ले என்ன सकते हो। விரும்புகின்றீர்களோ அதை பாபாவிடமிருந்து चाहे 8 में आना பெற चाहो, முடியும். 108 में 8 आना மணி चाहो, மாலையில் வர வேண்டுமா, भोलेनाथ 108 बाबा மணி अपने மாலையில் வர सारे வேண்டுமா? भंडारे खोल कर बैठते हैं। கள்ளங்கபடமற்ற தந்தை தன்னுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் इस वेला திறந்து में வைத்திருக்கின்றார். இந்த நேரத்தில் हम भगवान से நாம் பகவானிடமிருந்து सर्व प्राप्तियों के சர்வ साथ பிராப்திகளின் கூடவே सर्व संबंधों की भी गहन சர்வ अनुभूति कर सकते हैं। சம்பந்தங்களின் ஆழமான அனுபவம் செய்ய முடியும். ये समय बाबा ने हमारे लिए स्पेशल இந்த रखा हुआ நேரத்தை है। பாபா நமக்காக சிறப்பாக ஒதுக்கி இருக்கின்றார். अमृत वेले के जो महत्व को समझते हैं बाबा அமிர்த कहते वो வேளையின் महान बन மகத்துவத்தை जाते யார் हैं। உணர்ந்திருக்கின்றார்களோ, तो चलें सभी महान ஆக நாம் आत्माएं அனைத்து மகான் पूरी ஆத்மாக்களும் एकाग्रता के முழு साथ மனதை अलर्ट ஒருமுகப்படுத்தி होकर एक्टिव होकर அலர்ட்டாக, ஆக்டிவாக बाबा से सुंदर मिलन பாபாவோடு मनाएंगे। அழகான சந்திப்பை ஏற்படுத்துவோம். बाबा कहते आंखें खुलते பாபா சொல்கின்றார், கண்கள் திறந்ததுமே पहली स्मृति हो, முதல் எண்ணம் मैं कौन நான் हूँ। யார், आज के स्वमान के अनुरूप स्थित हो இன்றைய जाए। சுமானத்தில் நிலைத்து விடலாம். मैं इस देह में நான் अवतरित இந்த தேகத்தில் आत्मा அவதரித்துள்ள ஆத்மா. जैसे आई हूँ इस देह में, இந்த உடலில் அவதாரம் செய்திருக்கின்றேன். भृगुटी तख्त पर विराजमान, புருவ மத்தியில் வீற்றிருக்கின்றேன். स्वराज्य अधिकारी हूँ। நான் சுயராஜ்ய அதிகாரி. ये देह मेरा वस्त्र है, இந்த தேகம் என்னுடைய ஆடை, என்னுடைய ஆடை ஆகும். इसे मैंने धारण किया இதை है। நான் தாரணை செய்திருக்கின்றேன். हूँ मैं इससे बिल्कुल पृथक, अलग। நான் இந்த தேகத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டவன். देखें अपने आत्मस्वरूप, தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பாருங்கள். स्थित हो जाएं अपने स्वरूप में। தன்னுடைய ஸ்வரூபத்தில் நிலைத்து விடுங்கள்.
मैं आत्मा राजा हूँ, நான் ஆத்மா ராஜாவாக இருக்கின்றேன், मालिक हूँ। எஜமானனாக இருக்கின்றேன். त्रिकुटी सिंहासन पर विराजमान हूँ। புருவ மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன். मुझसे दिव्य प्रकाश जैसे चारों ओर फैल रहा है। என்னிடமிருந்து தெய்வீக ஒளி நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கிறது. स्पष्ट अनुभव, देह अलग இந்த தேகம் और देह की तनी, मालिक मैं आत्मा अलग। தேகத்தினுடைய எஜமானாகிய நான் ஆத்மா தனிப்பட்டவன் என்று மிக தெளிவாக அனுபவம் செய்வோம். दूसरा परिवर्तन बाबा कहते हैं, மற்றொரு பரிவர்த்தனை பாபா சொல்கின்றார், याद करो मैं किसका நினைவு हूँ, செய்யுங்கள் நான் யாருடையவன், मैं किसका। நான் யாருடையவன். ये याद आते ही இந்த நினைவு வந்ததுமே बुद्धि चल पड़ती है ऊपर। மேலே புத்தி சென்று விடுகிறது. जहाँ से अवतरित हुए எங்கிருந்து हैं वहाँ நான் ஆத்மா அவதாரம் செய்திருக்கின்றேனோ मेरे सर्व संबंधी என்னுடைய சர்வ சம்பந்தம் एक ஒரு बाबा है, பாபாவோடு, परमात्मा है। பரமாத்மா தந்தையோடு. चले आत्मा बन ऊपर, ஆத்மாவாகி நாம் परम धाम மேலே சென்றிடுவோம் பரம்தாமத்தில். देखें महाज्योति बाबा को। அங்கே மகாஜோதி பாபாவை जो தரிசனம் मेरी செய்யலாம். माता है, पिता என்னுடைய है, தாயாக, தந்தையாக, मेरे शिक्षक என் सद्गुरु, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கின்றார். मेरे सर्व संबंधी என்னுடைய சர்வ சம்பந்தமும் ஒரு பாபாவோடு. बाबा की किरणों के नीचे बैठे, பாபாவினுடைய जैसे बाबा अपनी கிரணங்களின் समस्त शक्ति கீழே அமர்ந்திருக்கின்றேன். பாபா தன்னுடைய சர்வ समस्त गुणों की शक्तिகளை, बरसात मुझ पर कर रहे हैं। குணங்களை அருவியாக என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார். ज्योति का महाज्योति से मिलन, ஜோதியும் மகா ஜோதியும் சந்திக்கக்கூடிய நேரம்.
बुद्धि बाबा के स्वरूप पर एकाग्र है புத்தியை பாபாவினுடைய और आत्मा भरपूर स्वरूपத்தில் होती जा रही है। ஒருமுகப்படுத்துகிறேன். बाबा से जैसे सर्व संबंधों की रसना भी आत्मा में समाती जा रही है। பாபாவோடு சர்வ சம்பந்தங்களின் ரசத்தை ஆத்மாவில் நிரப்புகின்றேன். परम धाम घर பரம்தாமம் என்னுடைய இனிமையான வீடு कितनी शांति और आनंद की अनुभूति करा रहा है। எவ்வளவு ஆனந்தம் அமைதி நிறைந்த வீடு. बाबा के स्नेह वर्षा பாபாவினுடைய निरंतर मुझ आत्मा पर हो அன்பு रही है। மழை நிரந்தரமாக ஆத்மாவின் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது. वहां से नीचे सूक्ष्म वतन में अपने आकारी फरिश्ते ड्रेस में அங்கிருந்து கீழே संपूर्ण फरिश्ते ब्रह्मा बाबा के சூட்சும வதனத்தில் ஆகாரி ஃபரிஸ்தா உடை அணிந்து சம்பூர்ண बाबा के मस्तक पर फरिश्ता ज्योति बाबा பிரம்மா பாபாவிற்கு முன்னால் வருகின்றேன்.
बाबा की नजरों से निहाल होंगे। பாபாவினுடைய திருஷ்டி மூலமாக தூய்மை அடைகின்றேன். बाबा मुझे समान भाव का वरदान दे रहे हैं। பாபா எனக்கு சமான் பவ, சமமாக ஆகுக मस्तक पर विजय का என்ற तिलक दे வரதானம் रहे हैं। கொடுக்கின்றார். நெற்றியில் வெற்றி திலகம் வைக்கின்றார். मेरा हाथ अपने हाथ में लेकर अपनी समस्त शक्तियां मुझे प्रदान कर தன்னுடைய रहे கையை என்னுடைய கையோடு சேர்த்து हैं। अव्यक्त वतन में தன்னுடைய சக்திகளை बाबा के साथ, தானமாக बाबा கொடுக்கின்றார். के सम्मुख பாபாவிடமிருந்து கைகள் மூலமாக சக்திகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். बाबा शक्तियों और वरदानों से मेरी झोली भर रहे हैं। பாபா சக்திகள் மற்றும் வரதானங்களினால் आत्मा शक्तिशाली என்னுடைய होती जा பையை रही है। நிரப்புகின்றார். ஆத்மா சக்திசாலி ஆகின்றது. भरपूर होती जा रही है। முழுமையாக நிரம்புகிறது. ये अलौकिक मिलन अद्भुत है। இந்த அலௌகீக சந்திப்பு மிக அற்புதமானது. अलौकिक प्राप्तियों से संपन्न करने वाली है। அலௌகீக பிராப்திகளால் என்னை முழுமையடைய வைக்கிறது.
जैसे माता पिता अपने बच्चे का श्रृंगार करते हैं, எப்படி தாய் தந்தை தன்னுடைய குழந்தைக்கு அலங்காரம் செய்கின்றார்களோ, उसे सजाते हैं, नहला धुलाकर तैयार குழந்தைகளை करते हैं। அலங்கரிக்கின்றார்கள், தயார் செய்கின்றார்கள். मेरे माता पिता भी मुझे என்னுடைய தாய் தந்தை கூட என்னை श्रृंगार रहे அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். गुणों से, குணங்களால், शक्तियों से। சக்திகளால். मैं कितने ना भाग्यवान, महान, जो स्वयं इस सृष्टि की दो महान हस्तियां இந்த சிருஷ்டியினுடைய मेरे माता இரண்டு पिता மகான் हैं। ஆத்மாக்கள் என் தாய் தந்தை. मुझे उनकी पालना मिल रही है। எனக்கு அவர்களுடைய பாலனை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. मैं उनकी छत्र छाया में நான் அவர்களின் கொடை நிழலில் स्वयं भाग्य विधाता சுயம் பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் என்னுடைய தந்தையாக இருக்கின்றார். जैसे सारे कल्प के लिए वो मेरा श्रेष्ठ முழு भाग्य बना रहे। கல்பத்திற்கான என்னுடைய சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். भरपूर என்னை कर முழுமையாக நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். नीचे आ जाए आप डायमंड हॉल में बाबा के सम्मुख। இப்போது கீழே வாருங்கள். மதுபன் டைமண்ட் ஹாலில் அவ்யக்த பாப்தாதாவின் முன்னால் साकारी रूप का मिलन भी இந்த कितना சாகார अनोखा था। சந்திப்பு கூட எவ்வளவு जब அழகானது. बाबा साकार सृष्टि में आकर मिलन मनाते थे, पहुंच जाए उस பாபா मिलन के இந்த अंत சாகார உலகில் मैं बाबा சாகார के சந்திப்பு सम्मुख स्टेज பல पर மணி बस நேரங்களுக்கு मैं और சந்திப்பு बाबा நிகழ்த்துகின்றார். மேடையில் நான் बाबा மற்றும் प्यार பாபா से मुस्कुराते हुए பாபா मुझे अपनी नजर அன்போடு से निहाल कर புன்சிரிக்கின்றார், रहे। திருஷ்டி கொடுக்கின்றார். திருஷ்டி மூலம் என்னை தூய்மையாக்குகின்றார். वरदानों से मुझे भर रहे। வரதானங்களினால் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். अपनी मन इच्छित वरदान बाबा தன்னுடைய से ले மனதுக்கு ली। பிடித்தமான வரதானத்தை பாபாவிடமிருந்து ये वरदान பெற்றுக்கொள்ளுங்கள். सारे कल्प हमें काम இது நம்முடைய கர்மங்களில் காரியத்திற்கு भगवान உதவும். सम्मुख है। பகவான் முன்னால் இருக்கின்றார். भाग्य பாக்கிய विधाता விதாத்தா सम्मुख है। முன்னால் இருக்கின்றார். जो वरदान जो भाग्य अपने लिए எந்த வரதானம், எந்த பாக்கியம் வேண்டுமோ அந்த வரதானத்தை, பாக்கியத்தை ये நிரப்பிக் கொள்ள अवसर முடியும். फिर कभी प्राप्त नहीं। இந்த வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை கிடைக்காது.
भगवान ने अपने सारे खजाने பகவான் जैसे खोल தன்னுடைய दिए। அனைத்து பொக்கிஷங்களையும் திறந்து வைத்திருக்கின்றார். बाबा कह பாபா रहे हैं, சொல்கின்றார், बच्चे, குழந்தாய், मेरा जो भी என்னுடைய है सब அனைத்தும் तुम्हारा உன்னுடையது. है। मैं स्वयं நானே भी तुम्हारा உன்னுடையவன். हूँ। बाबा से सब कुछ प्राप्त कर लो। பாபாவிடமிருந்து भरपूर हो जाओ। அனைத்தையும் பெற்று நிரம்பியவனாக ஆகிவிடு. मैं जैसे बाबा की गोद में ही समा நான் गया, பாபாவின் மடியில் स्नेह के அமர்ந்திருக்கின்றேன். सागर के साथ அன்பு கடலின் மடியில் उसके लव में அவருடைய डूब। அன்பில் மூழ்கி बाबा, இருக்கின்றேன். मुझे तो बस आप ही பாபா, चाहिए। எனக்கு நீங்கள் மட்டும்தான் வேண்டும். सारे कल के बाद आपसे मिलन हुआ है। முழு கல்பத்தில் बस मैं आपके இப்போது अंग உன்னை संग சந்திக்கின்றேன். சதா உன் आपको கூடவே ही இருப்பேன். देखता रहूं, உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன். आपसे ही सुनता रहूं, உங்களிடமிருந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன். आपसे ही உங்களுடைய बातें करता பேசிக் रहूं। கொண்டிருப்பேன். जैसे मैं अव्यक्त बाबा की நான் गोद में அவ்யக்த समा गया பாப்தாதாவின் மடியில் இருக்கின்றேன். और बाबा अपना பாபா संपूर्ण प्यार தன்னுடைய சம்பூர்ண அன்பை, अपने सर्व சர்வ खजाने பொக்கிஷங்களை எனக்கு मुझे கொடுத்து प्रदान கொண்டிருக்கின்றார். कर रहे हैं। ये अव्यक्त मिलन, ये रूहानी இந்த मिलन, அவ்யக்த சந்திப்பு, ஆன்மீக ये சந்திப்பு, परमात्मा मिलन பரமாத்ம சந்திப்பு कितना எவ்வளவு सुख சுகமானது, और அலௌகீகமானது. अलौकिक है। बाबा ने अपने आशीर्वाद का हाथ मेरे பாபா सिर पर रख दिया। தன்னுடைய ஆசீர்வாத கரங்களை என் தலை மீது வைத்து விட்டார். जिसके सर पर भगवान का யாருடைய हाथ, தலை மீது பகவானுடைய வரதான கரம் जिसकी இருக்குமோ, चिंता स्वयं भगवान करते, யாரை பற்றி சுயம் பகவானே சிந்திக்கின்றாரோ, जिसके मात पिता, யாருடைய தாய் जिसके தந்தை, शुभ चिंतक, யாருடைய जिसके சுப சிந்தனையாளர், हितैषी, யாருடைய जिसकी छत्र குடை நிழல், छाया, சுயம் सर्वशक्तिवान, சர்வசக்திவான், திரிலோக்கிநாத், त्रिलोकीनाथ हो,
उसके भाग्य அவருடைய के क्या பாக்கியம் कहने। मैं எப்படிப்பட்டதாக गदगद இருக்கும். हूँ, நான் அளவற்ற आनंदित हूँ। ஆனந்தத்தை அனுபவம் செய்கின்றேன். बाबा के प्यार में பாபாவினுடைய मग्न हूँ। அன்பில் மூழ்கிப் போகின்றேன். आंखें अपलक बाबा को निहार रही हैं। பாபா தன்னுடைய பார்வையால் என்னை தூய்மைப்படுத்துகின்றார். और उनसे सब कुछ प्राप्त कर அவரிடமிருந்து रही हूँ। அனைத்தும் பிராப்தியாகிக் கொண்டிருக்கிறது. जैसे ज्ञान सूर्य सम्मुख है ஞான சூரியன் என் முன்னால் और இருக்கின்றார். ज्ञान सूर्य की समस्त शक्तियां मुझ ஞான में समाती சூரியனின் जा रही है। சர்வ சக்திகள் जैसे எனக்குள் सूर्य நிரம்பிக் की ओर கொண்டிருக்கின்றது. देखने से सूर्य की எப்படி समस्त சூரியனினுடைய ऊर्जा, கிரணங்கள், उसका प्रकाश, அதனுடைய பிரகாசம் उष्मा प्राप्त होती है, वैसे ही मैं அனுபவம் ज्ञान செய்வது போல सूर्य के सम्मुख हूँ। நான் ஞான சூரியனிடமிருந்து ஒளிக்கிரணங்களை அனுபவம் செய்கின்றேன். ज्ञान सूर्य बाबा की सारी ஞான शक्तियां சூரியன் मुझ में समाती जा रही है। பாபாவினுடைய அனைத்து சக்திகளும் எனக்குள் நிரம்புகிறது. मैं भी मास्टर ज्ञान सूर्य बनता நானும் जा रहा हूँ। மாஸ்டர் ஞான சூரியனாக ஆகின்றேன். जैसे मेरे என்னுடைய पिता தந்தையைப் वैसे போலவே ही मैं। நானும் ஆகின்றேன். बुद्धि एकाग्र करके புத்தியை ज्ञान सूर्य ஞான சூரியன் மீது ஒருமுகப்படுத்துகின்றேன். महाज्योति पर, மகா ஜோதி மீது மனதை जैसे मेरी आंखों के ஒருமுகப்படுத்துகின்றேன். सामने ज्ञान सूर्य என் विराजमान கண்களுக்கு முன்னால் और ஞான मैं उनकी சூரியன் प्रकाश, उनकी அவருடைய शक्ति பிரகாசமான கிரணங்கள் स्वयं में समाता हुआ चलिए अब बैठ जाएं उल्टे कल्प वृक्ष के ऊपर। இப்போது நாம் बाबा ने कहा தலைகீழான अमृत वेले கல்ப விருட்ச अपनी भिन्न भिन्न மரத்தின் टाइटल्स रूपी கீழே ड्रेस அமர்ந்து धारण விடலாம். करो। बाबा ने टाइटल दिया है तुम பாபா நமக்கு मास्टर டைட்டில் बीज கொடுத்திருக்கின்றார். நீங்கள் उल्टे மாஸ்டர் कल्प விதை वृक्ष ரூபம். में बैठेंगे, தலைகீழான ऊपर கல்ப बीज விருட்சத்தின் रूप மேலே उनके பாபா नीचे விதை मैं ரூபமாக मास्टर இருக்கின்றார். बीज रूप, அவருக்கு அருகாமையில் नीचे நான் सारा மாஸ்டர் விதை झाड़, ரூபம். நமக்கு கீழே முழு बाबा மரமும் से இருக்கின்றது. शक्तियां लेकर पूरी झाड़ में प्रवाहित करेंगे। முழு மரத்திற்கு சக்திகள் பரவிக் கொண்டிருக்கிறது.